IPL 2024 Fantasy Team Prediction in Tamil. ராஜஸ்தான் ராயல் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கான ஒரு பேட்டில் தான் பார்க்க போகிறோம். சாம் கரன் அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்களுக்கான ஒரு பேட்டில். அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்ப்போம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஸோ குவாலிஃபயரை விட்டு வெளியில் போயிட்டாங்க. மும்பை வெளியில் போயிட்டாங்க. ஜிடி வெளியில் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயிட்டும் வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. ஒரு மேட்ச்சில் ரன் ரேட் வந்து இந்த ரேஞ்சுக்கு ஒரு ரன் ரேட்டை கொண்டு வர்றது ரொம்ப ஒரு பாசிபிளான விஷயமா இருக்காது. ஸோ எல்லாமே ப்ளஸில் இருக்காங்க. ஸோ இவங்களும் ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க. அடுத்தது நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க உள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸும் பஞ்சாப் 10வது இடத்துல இருக்கிறதும் 2வது இடத்துல இருக்கிற டீம்ஸ் தான் விளையாட போகிறாங்க. இன்கேஸ் சன்ரைசர் 2 மேட்ச்சில் 2மே தோத்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கான வாய்ப்புகள் ரன் ரேட் அதிகம் வரும். இவங்களுக்கு ரன் ரேட் கம்மியாயிடும். ஆர்சிபியும் சென்னையும் யாராவது ஆர்சிபி வின் பண்ணி சென்னை தோத்தாலுமே சென்னை வந்து ஒரு ரன், ஒரு 2 விக்கெட்ஸ், ஒரு 5 ரன்ஸ் 10 ரன்ஸில் தோத்தா கூட தே ஹேவ் 0.4 அந்த மாதிரி ஒரு ரன் ரேட்டுக்கு வருவாங்க. ஸோ ஆர்சிபியும் அந்த ஜெயிச்சு அந்த ரன் ரேட்டுக்கு வருவாங்க. இவங்க ஆப்வியஸாக தோக்கும் பட்சத்தில் இவங்களுடைய ரன் ரேட் வந்து மைனஸில் அதாவது 0.3 0.2 அப்படின்னு வரும்போது இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போது சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி இந்த 3 டீமுக்கான ஒரு பேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த 3 டீம்லேருந்து 2 டீம் வந்து உள்ளே போகும். அதே சிஎஸ்கே எடுத்துட்டு ஆர்சிபியில் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடும். ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டில் சிஎஸ்கே ஹேவ் சம் சான்ஸ் பிகாஸ் ஆஃப் நல்ல ஒரு மார்ஜின். ஒரு 100 ரன்ல தோக்காமல் ஒரு 5 ரன் 2 ரன் 3 ரன் அந்த மாதிரி கிட்ட வந்து தோத்தாலும் தே ஆர் ஸ்டில் சான்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ் டேபிள். ஸோ பஞ்சாப் வந்து இன்றைக்கி ஃபுல் ஃப்ரீடமோட விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குவாஹாத்தியில் இந்த மேட்ச் நடக்குது. ராஜஸ்தான் ராயல் ஸோ அவங்களும் நல்லா பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்களும் ப்ரெஷர், நோ ப்ரெஷர், இவங்களும் நோ ப்ரெஷர். யார் நல்லா மேட்ச் விளையாடுறாங்களோ அவங்களுக்கான வின்னிங்ஸ் வந்து இருக்கும். இந்த பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். IPL 2024 கவாத்தில் நடக்கும் 2 போட்டிகள். இதுவே முதல் போட்டி. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த IPL சீசனில் இந்த கவாத்தி கிரவுண்டில். IPL இதுவரை இந்த மைதானத்தில் 2 ஆட்டங்கள் மட்டுமே விளையாடப்பட்டுள்ளன. இது வரைக்கும் ஓவரால் ஒரு 2 கேம் தான் விளையாடிருக்காங்க. ஸோ அந்த 2 கேமோட ஸ்கோர் கார்டெலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 2 முறையும் இதுதான் நம்ம மெயின் திங். 2 முறையும் முதலில் பேட்டிங் செய்யும் அணி வெற்றி பெற்றது. ஸோ முதல்ல பேட் செய்கிற அணி வெற்றி பெற்றிருக்கு. இதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு நல்ல அட்வான்டேஜ் கொடுக்கலாம். பகலில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என முன்னறிவிப்பு உள்ளது. ஆனால் மாலையில் வானிலை தெளிவடையும். ஸோ 50% ரெயினுக்கான சான்சஸும் இருக்கும். ஸோ குஜராத் அகமதாபாத்தில் பார்த்துருப்போம் நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ ரெயின் வந்ததுனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. அதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லா ஸ்டேட்லையுமே ஓரளவுக்கு மேகமூட்டமாகவும் மழைகளாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். ஸோ நிறைய டீம்ஸ்லாம் போடாமல் சாம்பிள் ஒரு 1 or 2 டீம்ஸ் போட்டு இந்த மேட்ச் இன்னைக்கான மேட்ச் வந்து நம்ம ஃபேண்டசி கேம்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டில் தான் இன்னைக்கு மேட்ச் நடக்குதுங்க. பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவாஹாத்தி. ஸோ பரஸ்பரா கிரிக்கெட் ஸ்டேடியம் குவாஹாத்தி. ஸோ 2023 நடந்தது. 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிரவுண்ட் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு 5 கிரவுண்டில் மட்டும் தான் 2022 உடைய IPL மேட்ச் நடந்தது. அதுக்கப்புறம் கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நடந்தது. ஸோ இந்த கிரவுண்டில் இந்த 2 மேட்ச் நடந்திருக்கு பரஸ்பராவில். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல் 199 4 விக்கெட் விட்டுருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 142 ரனுக்கு 9 விக்கெட் விட்டு ராஜஸ்தான் ராயல் வின் பை 57 ரன்ஸ். இன்னைக்கு நடக்கூடிய மேட்ச் அதே ராஜஸ்தான் ராயல் அதே பஞ்சாப்ஸ். ஸோ அதே கிரவுண்டு. ஸோ 2023 நடந்த விஷயம். பஞ்சாப் கிங்ஸ் 197க்கு 4 விக்கெட்டு அண்ட் ராஜஸ்தான் ராயல் 192 ரனுக்கு 7 விக்கெட். ஸோ பஞ்சாப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை ஸ்கோரிங் டெல்லி கேபிட்டல் மட்டும்தான் லோ ஸ்கோரிங்கில் வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கிரவுண்டோடைய இன்ஃபர்மேஷன். பட் 2023யும் 2024ம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 2023ல் 150 170 போன ஸ்கோர்ஸ் எல்லாமே இந்த 2024ல் 200+ அடிச்சிருப்பாங்க. 260 சேஸ் பண்ணியிருப்பாங்க. 277 260 250 ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்கோர்லாம் வந்து ஒரு 200+ மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்கலாம். ஸோ இந்த வருஷம் எந்த மேட்சும் நடக்காதனால லாஸ்ட் இயர் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இது ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக தான் நமக்கு தெரியுது. அங்கே நடந்த மேட்ச் பார்ப்போம். அங்கே நடந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்
192 ரன் 7 பேர் அவுட் ஆயிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் விளையாடிருக்காங்கன்னு பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 11 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் ஹர்ஷதீப் சிங் ஒரு இம்பாக்டடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அவர் இந்த மேட்ச்லையும் விளையாடுறாரு. ரெண்டாவது விக்கெட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரும் ஹர்ஷதீப் சிங் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. 0 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. அப்புறம் ஜாஸ் பட்லர் அவர் வேர்ல்டு கப்புக்காக இங்கிலாந்து டீமுக்கு போயிட்டாரு. அவர் விளையாட மாட்டார். அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் சாம்சன் ஒரு 42 ரன் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தேவதத் படிக்கல் 21 ரன், ரியான் பராக் 20 ரன். லாஸ்ட் இயர் வரைக்கும் ரியான் பராக் ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு பிளேயராக இருந்தார். நல்ல இம்பாக்ட் கொடுக்கல. பட் இந்த சீசன் 2024 அவர் நல்ல இம்பாக்டடாக இருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயே 20 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஒரு 4 2 6 அடிச்சிருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் 166. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இவரும் ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். சிம்ரன் எட்மயர் 36 ரன் அடிச்சிருப்பாரு. டே ஜூரல் ஒரு 32 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். சஞ்சீவ் சாம்சன் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ரியான் பராக் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். டி ஜோரல் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த 4 பிளேயர் ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. இந்த ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி ஒரு 4 பிளேயர் நல்ல பிக்காக இருப்பாங்க. விக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. நாத்தன் எல்லிஸ் 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. மற்றபடி யாரும் விக்கெட் எடுக்கல. இவர் ஒரு மஸ்ட் இம்பாக்டட் பிளிக்காக இருப்பார். பஞ்சாப் கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங் 60 ரன் அடிச்சிருப்பாரு. அவர் எல்லா மேட்சும் எல்லா கிரவுண்ட்லையுமே நல்லா அடிக்கூடிய பிளேயர். 7 4 3 6 அடிச்சிருப்பாரு. 176 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா ஒரு 27 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த 2 பிளேயர் தான் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பிளேயரும் நம்ம இம்பாக்டடாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் வரல. யுஸ்வேந்திர சகால் 4 ஓவர் 50 ரன், ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவர் 25 ரன். அஸ்வின் ஒரு இம்பாக்டட் பிளேயராக இருக்கலாம். அடுத்த மேட்ச் பார்ப்போம். அடுத்த மேட்ச்ல இதில் பாருங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 60 ரன் அடிச்சிருப்பாரு. அதே கிரவுண்ட்ல பரஸ்பரா கிரவுண்ட்ல. அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இவர் இருப்பாரு. சஞ்சீவ் சாம்சன் 0 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. ரியான் பராக் ஒரு 7 ரன், சிம்ரன் எட்மயர் 39 ரன்கள். நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக், டேவிட் ஜூரல். அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன் 0, ரியான் பராக் அண்ட் டேவிட் ஜூரல் 3 பால்ல 8 ரன் அடிச்சிருப்பாரு. ஒரு 6 அடிச்சிருப்பாரு. இவர் ஒரு லீஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஒரு இம்பாக்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம். ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக், டேவிட் ஜூரல், எட்மயர் விளையாடினார்னா எட்மயரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. குல்தீப் யாதவ் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. ரோமன் பவல் 1 விக்கெட் எடுத்திருப்பாரு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் வார்னர் 65 ரன், லலித் யாதவ் ஒரு 38 ரன்கள். மற்றபடி யாரும் பெருசா சோர்பிக்கல. 142க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இங்க விக்கெட் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், யுஸ்வேந்திர சகால், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், யுஸ்வேந்திர சகால், அஸ்வின், சகால், ஒரே விக்கெட் சந்தீப் சர்மா. இந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா போல்டு, அஸ்வின் அண்ட் சகால் ஒரு இம்பாக்டட் பிக்கா இருக்காங்க. 3 விக்கெட் ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின் 2 விக்கெட் அண்ட் யுஸ்வேந்திர சகால் 3 விக்கெட். இந்த கிரவுண்ட்ல இவங்கெல்லாம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதையும் மைண்ட் செட் பண்ணுங்க. இந்த பிளேயர் பிக் பண்ணலாம், அஸ்வின் பிக் பண்ணலாம், சகால் பிக் பண்ணலாம், சந்தீப் சர்மாவும் பிக் பண்ணலாம். இங்க ஒரு 4 பிளேயர். இந்த கீ பிளேயர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பண்ணிடணும். ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகால். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், டேவிட் ஜூரல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், ரியான் பராக், டி ஜூரல். ஒரு 8 பிளேயர். இந்த மாதிரி நோட் பண்ணி நம்ம ஒரு ஃபேண்டசி டீம்ஸ் ரொட்டேட் பண்ணி நம்ம பிக் பண்ணலாம். ராஜஸ்தான் ராயலோட லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளேயிங் 11 பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் போயிட்டாரு. சஞ்சீவ் சாம்சன் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பார்க்கணும். ரியான் பராக் ஒரு 47 ரன், டேவிட் ஜூரல் ஒரு 28 ரன், சிவம் துபே 0, அஸ்வின் 1 ரன். இப்போ லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 21 பால் 24 ரன் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு. இவருமே கொஞ்சம் ஃபார்ம்ல இருப்பாரு. 47 ரன் ஆட்டோட இவரும் ஃபார்ம்ல இருப்பாரு. இந்த ஜூரலுங்கிறவரும் ஃபார்ம்ல இருப்பாரு. இதுதான் நம்ம லாஸ்ட் இயர்ல 2023 பார்த்தோம். இம்பாக்டட் பிளேயர் ஜெய்ஸ்வால், சாம்சன், ரியான் பராக், டி ஜூரல். இந்த 4 பிளேயர் நம்ம ஒரு 3 பேர் கம்பல்சரி பிக் பண்ணலாம். அதே மாதிரி போலிங் பார்த்தீங்கன்னா போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, சகால் அண்ட் நாண்ட்ரி பர்கர் இருப்பாங்க. போலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல இருக்கிறது ரவிச்சந்திரன் அஸ்வின், என் பர்கர், யுஸ்வேந்திர சகால். இந்த
இந்த அஸ்வின் சகால் போல்டு வந்து இந்த மேட்ச் நம்ம வந்து ஒரு ஒரு 2 டீம் போகிறோன்னா ஒரு டீமில் போல்டு ட்ரை பண்ணலாம், ஒரு டீமில் வந்து நம்ம சந்தீப் சர்மா நான்ட்ரி பர்கரை வந்து மாற்றி ட்ரை பண்ணலாம். ஸோ போல்டு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகால் இந்த 3 பிளேயருமே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. 2வது டீம் போடும்போது இந்த 3 பிளேயர் ஸ்கிப் பண்ணிட்டு மீதி பிளேயரை நம்ம ட்ரை பண்ணலாம். அதான் நம்ம ராஜஸ்தான் ராயலோட பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தோம் லாஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரி. ஸோ இவர் வந்து 8 அனௌன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு நம்ம லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயலோட லீடிங் பர்ஃபார்மர் ரியன் பராக் 12 மேட்ச் 483 ரன்கள். சஞ்சய் சாம்சன் 486. ஜாஸ் பட்லர் ஊருக்கு போயிட்டாரு. யுஸ்வேந்திர சகால் லீடிங் விக்கெட் டேக்கரில் இருக்காரு. ஸோ 15 விக்கெட் மெயினாக இருப்பார். ட்ரெண்ட் போல்டு 11 விக்கெட். ஸோ இவரையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பஞ்சாபுடைய பாசிபிள் பிளேயிங் 11 இவர் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன்னைக்கு மேட்ச்சில். அதே மாதிரி இந்த 2 பிளேயர் இருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம லைன் சப்போர்ட்டில் தான் தெரியும். ஷாஷாங்க் சிங், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, ஆஸ்டோஷ் சர்மா, ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர் அண்ட் கேசிகோ ரபாடா. இதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங் மெயினாக இருப்பார், ஷாஷா சிங் மெயினாக இருப்பார். சாம் கரன் கேப்டனாக இருப்பாரான்னு தெரியல, பட் செக் பண்ணணும். இருந்தாருன்னா இவர் மெயின் பிளேயராக இருப்பார். இந்த 3 பிளேயர் தான் மெயினாக இருப்பாங்க. ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர் போடுவார். ஸோ அதனால் ஒரு இம்பேக்டடாக கண்டிப்பாக இருப்பார். ஸோ மற்றபடி யாரும் விக்கெட் எடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹர்ஷதீப் சிங் மெயின் இந்த மேட்ச்சில். ஸோ அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ஒரு மெயின். ஸோ ராகுல் சகர் ரீசெண்டாக ஃபார்மில் இருக்காரு. ஸோ இந்த 3 பிளேயர் வந்து இம்பாக்டட் பிளேயராக இருப்பாங்க. பஞ்சாபுடைய பாசிபிள் பிளேயிங்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லீடிங் பர்ஃபார்மர்ஸ் பார்ப்போம். ஷாஷா சிங் 12 மேட்ச் 352 ரன். ஜானி பேர்ஸ்டோ 284 ரன்ஸ் 10 மேட்சஸ். பிரபு சிம்ரன் சிங் 257 ரன்ஸ். ஹர்ஷல் பட்டேல் 12 மேட்ச் 20 விக்கெட். ஹர்ஷதீப் சிங் 12 மேட்ச் 16 விக்கெட். ஸோ இந்த 2 பிளேயரும் மெயின் பிளேயராக இருப்பாங்க. ஷஷா சிங், பிரபு சிம்ரன் சிங் ஒரு மெயின் பிளேயராக இருப்பாங்க. இப்போ விக்கெட் கீப்பர் ஸ்லாட் பார்ப்போம். இந்த விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் 3 பேர் இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ஜானி பேர்ஸ்டோ அண்ட் ஜிதேஷ் சர்மா. இந்த 3 பிளேயர்லேருந்து யார் பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்ச் பாயிண்ட்ஸ் பாருங்கள். 126, 100, 66. ஸோ 17, 16 இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ரேங்கிங் 1 and 2க்கு போட்டி நடக்கும். ஸோ ரேங்கிங் 1க்கு போனால் 2மே 1 தான், பட் ஃபைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவர் வந்து மஸ்ட் பிக்காக இருப்பார். ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். இவர் வந்து ட்ராப். இவர் ஜானி பேஸ்டோ ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. 164, 63, 49. ஸோ இன்னைக்கு விளையாடுறாரான்றதை நம்ம மைண்ட் செட் பண்ணி பார்க்கணும். விளையாடுனாருன்னா இவருக்கான பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் தான் நம்ம இவரை பிக் பண்ணலாம். பேட்டிங் செகண்ட் ஆர் தான் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பேட்ஸ்மேன் ஸ்லாட் பார்ப்போம். இதில் வந்து ஜூரல் வந்து ஒரு மஸ்ட் பிக்கான கிரவுண்டில் இருக்காரு. லீஸ்ட் பிளேயராக இருப்பார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் மஸ்டாக இருப்பார். சிவம் தூபே வந்து கன்ஃபார்மாக தெரியல. இவர் வந்து வாய்ப்பு கிடைக்குமான்றது பார்க்கணும். பட்லருக்கு பதில் இவர் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேபி இருக்கலாம். இவர் இருந்தாருன்னா ஒரு லிஸ்ட் பிக்காக இருப்பார். இவரையும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஜூரல், ஜெய்ஸ்வால் அண்ட் டீம் கோலர். ஏன்னா ஹை ஸ்கோரிங் கேம்னால பேட்ஸ்மேனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரயிலே ரிஷவும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஷஷா சிங்கும் நல்லா விளையாடுறாரு. பிரபு சிம்ரன் சிங் நல்லா விளையாடுறாரு. இவரும் விளையாடுறது இல்லை. ஸோ இவரையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ், இங்கே ஒரு 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ், ஓவரால் ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் ஸ்லாட் இவர் வந்து அவர் ஊருக்கு போயிட்டாரு. ஸோ இவர் கிடையாது. ஸோ ரியான் பராக் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். சாம் கரன் ரீசெண்டாக நல்லா விளையாடுறாரு, பட் வந்து இருப்பாரான்றதை பார்க்கணும். 2வது ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு போலிங்கை பொறுத்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாம் கரனை பிக் பண்ணலாமா வேணாமன்றதை பார்த்துக்கலாம். போலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் கன்சிஸ்டண்ட்டாக 92, 113, 16, 29, 52. ஸோ ஒரே மேட்ச் 16, மீதி எல்லாமே குட். ஹர்ஷதீப் சிங் இந்த கிரவுண்டில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ மஸ்ட் பிக் பிளேயராக இருப்பார். ராகுல் சகர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன். இவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ். இவங்களாம் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. அண்ட் யுஸ்வேந்திர சகால் நல்ல லாஸ்ட் இயரில் 2023 நல்ல விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருந்தார் ஒரு மேட்ச்சில். ஸோ ஒரு மேட்ச் எடுக்கணும், ஒரு மேட்ச் ட்ராப் பண்ணணும். இவரும் ட்ரெண்ட் போல்ட்டும் அதே தான். சந்தீப் சர்மா. ஸோ இந்த 3 பிளேயருமே வந்து அதே கேஸில் தான் இருப்பாங்க. இவர் ஆவேஷ் கான் ஒரு ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. நான்ட்ரி பர்கர் இருந்தாலும் ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுப்பாரு. கேஷவ் மகராஜ் இருந்தாலும் ஒரு இம்பேக்ட் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா யுஸ்வேந்திர சகால், ட்ரெண்ட் போல்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங். ஸோ 4 பிளேயர். இங்கே வந்து ரியான் பராக், அஸ்வின் 6 பிளேயர். இங்கே வந்து நான் போகிறது ஜெய்ஸ்வால் அண்ட் ஷாஷா சிங், பிரபு சிம்ரன் சிங். அதுக்கப்புறம் இங்கே சஞ்சு சாம்சன். ஸோ இதுதான் என்னுடைய பாசிபிள் பிளேயிங் டீமாக இருக்கும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம டீம் வந்து மைண்ட் செட் பண்ணி நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் IPL 2024 நடக்குது, பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரியான பிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற இந்த கிரவுண்டோடைய ஸ்டேட்டஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.